இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். இப்பொழுது கடுங்கோபத்திலே இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே இப்பொழுது இந்த போராட்டம் முன்னை விட கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு கோரி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவில் போராட்டம் நடத்தவுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 45வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஆனாலும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் அதற்கு இப்பொழுது இருக்கின்ற இளைய சக்திகள், இளைஞர்கள் ஆர்வமாக துடிப்போடு இருக்கிறார்கள். அதனாலே ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாள் வஞ்சிக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டது யாரால் எதனால் என்பதை தெரியாமல் இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். இப்பொழுது கடுங்கோபத்திலே இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே இப்பொழுது இந்த போராட்டம் முன்னை விட கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.